Hello everyone. இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரிஸ்ல அடுத்து பார்க்க போற கான்செப்ட் வந்து சிங்லி லிங்க் லிஸ்ட். ஸோ இப்போ இந்த வீடியோல வந்து சிங்லி லிங்க் லிஸ்டோட கிரியேஷன் அண்ட் எக்ஸ்பிளனேஷனை பத்தி பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட் வந்து நம்ம அரேக்கு வந்து பதிலாக வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்கு வந்து அரேக்கு பதிலாக யூஸ் பண்றோம்னா வந்து இப்போ அரே வந்து கிரியேட் பண்ணிட்டா அதை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் சைஸாக தான் இருக்கும். அதை இன்க்ரீஸும் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம கம்மியாக யூஸ் பண்ணாலும் மிச்ச ஸ்பேஸ்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நம்ம லிங்க் லிஸ்ட்ன்ற ஒரு கான்செப்டே வந்து யூஸ் பண்ணுறோம். ஒரு லிங்க் லிஸ்டோட பேசிக் ஸ்ட்ரக்சரே வந்து இதுதான். இந்த ஒவ்வொரு பாக்ஸாக ரெக்டாங்கிள் பாக்ஸாக இருக்கிறது வந்து ஒவ்வொரு நோடு. அந்த ஒவ்வொரு நோடுலையும் 2 செக்ஷன் இருக்கும். ஒரு செக்ஷன் டேட்டா, இன்னொரு செக்ஷன் நெக்ஸ்ட். இந்த டேட்டால வந்து என்ன வேணா இருக்கலாம். இன்டீஜர், ஃப்ளோட், ஆப்ஜெக்ட் எது வேணா இருக்கலாம். அந்த நெக்ஸ்ட்ல வந்து வெறும் அட்ரஸ் மட்டும் தான் இருக்கணும். எதோட அட்ரஸ்? நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் வந்து இந்த நெக்ஸ்ட் இதுல இருக்கும். அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து நம்ம வந்து ஹெட்ன்னு சொல்லுவோம். இதான் வந்து மொத்தமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். அதே வந்து நெக்ஸ்ட்ல வந்து அடுத்த நெக்ஸ்ட் இதோட வந்து அட்ரஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து லிங்க் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு இதுவும் இருக்கும். கடைசி எலமெண்ட்ல கடைசி நோட்ல இருக்க வந்து நெக்ஸ்ட்ல வந்து எதுவுமே இருக்காது. வெறும் நல்லு மட்டும் இருக்கும். ஸோ இதான் வந்து ஒரு லிங்க் லிஸ்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி வந்து இதுக்காக தான் நம்ம லிங்க் லிஸ்ட்டை யூஸ் பண்றோம். என்னென்ன நம்ம வந்து ஸ்பேஸ் அதிகமாகவும் கம்மியாகவும் வந்து யூஸ் பண்ண போறது இல்லை. நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும் யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி வந்து இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்றோம்னா வந்து இப்ப அரேன்னு எடுத்துக்கிட்டா வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பேஸ் அலோகேட் பண்ண போறது இல்லை எதுக்குமே. வெறும் அந்த டேட்டா டைப் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஆனா வந்து இதுல அந்த மாதிரி கிடையாது. நம்ம நெக்ஸ்ட்னு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது யூஸ் பண்றோம். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கலாம். இதான் வந்து லிங்க் லிஸ்டோட எக்ஸ்பிளனேஷன், அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். இதுக்கான வந்து எப்படி வந்து லிங்க் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு நோடுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து எழுதலாம். கோடு. இப்போ வந்து ஒரு நோடுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து இதான். இப்போ பைத்தான்ல எடுத்துக்கிட்டா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்னாலே வந்து ஏதாச்சும் வந்து கிளாஸ் தான் வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதே சி பிளஸ் வந்து ஸ்ட்ரக்சர்னு தனியா இருக்கும். ஆனா இதுல வந்து கிளாஸ் தான் வந்து ஸ்ட்ரக்சராகவும் யூஸ் பண்ணுவாங்க. கிளாஸ் நோடுன்றது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இப்போ வந்து கிரியேட் பண்ணணும். அதுல என்னென்ன இருக்கு? ஒரு வேல்யூ, அப்புறம் வந்து நெக்ஸ்ட். இந்த மாதிரி வந்து டெஃப் அண்டர்ஸ்கோர் init அண்டர்ஸ்கோர்ன்றது கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்ன்றது இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குறோம். அந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு ப்ரீ டிஃபைன்ட் வேல்யூஸ் ஏதாச்சும் நம்ம வந்து கிரியேட் பண்ணும்போதே வேணுன்றதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்னென்ன இருக்கு? செல்ஃப்னு இருக்கு. செல்ஃப்ன்றது இந்த கிளாஸோட ஃபங்க்ஷன்றதை குறிக்கிறதுக்காக வந்து செல்ஃப்னு போடுறோம். அதே மாதிரி வந்து வேல்யூ. இந்த வேல்யூன்றது ஒரு பாராமீட்டர் நம்ம பாஸ் பண்றது. இது வந்து இந்த கிளாஸ்டு கிடையாது. செல்ஃப் டாட்னு போடுறது எல்லாமே வந்து கிளாஸ்டு. அதே வந்து இந்த ஃபங்க்ஷன்ல வந்து செல்ஃப்னு மென்ஷன் பண்ணியிருந்தா அது கிளாஸோட ஃபங்க்ஷன். செல்ஃப் டாட் வேல்னு போட்டா கிளாஸோட மெம்பர்ஸ். செல்ஃப் டாட் வேல் இஸ் ஈக்குவல் டு வேல். இது வந்து பாராமீட்டர். இது வந்து கிளாஸ் மெம்பர். செல்ஃப் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நன். இப்போ நம்ம வந்து ஒரு நோடை வந்து கிரியேட் பண்ணோம்னா வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்ல ஆப்வியஸ்லி எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம அடுத்தடுத்து தான் வந்து நம்ம லிங்க் பண்ணிட்டு போவோம். இப்போ வந்து ஒரு சிம்பிளா வந்து ஹெட்டை கிரியேட் பண்ணலாம். ஹெட் இஸ் ஈக்குவல் டு நோட் ஆஃப் 10 print head டாட் val. இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிம்பிளா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்து 10ன்னு வந்துச்சு. என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு இது கிரியேட் பண்ணோம். 10ன்னு இருக்க வேல்யூ வந்து லிங்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணோம். அதை பிரிண்ட் பண்றதுக்கு வந்து ஹெட் டாட் வேல் போட்டோம். அதே மாதிரி 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். லிங்க் லிஸ்ட்ல அதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதலாம். def insert at front head val. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து ஹெட்ல வந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்க போறோம். இது ஏன்னு சொல்லிட்டு சொல்றேன். head is equal to is equal to
இது வந்து ஹெட் இஸ் ஈக்குவல் டு நன்னு கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். ஏதாச்சும் வந்து லிங்க் லிஸ்ட் இருக்கான்னு சொல்லிட்டு ஏற்கனவே. அப்படி இல்லைன்னா வந்து இதான் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டே கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக வந்து ஹெட்டை வந்து நம்ம ஃபர்ஸ்டே இப்போ கிரியேட் பண்றோம். அப்படி இல்லை, எனக்கு வந்து ஏற்கனவே இருக்கு, இப்போ புதுசா வந்து நான் வந்து முன்னாடி இன்சர்ட் பண்ணணும். அப்ப நான் வந்து என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். n இஸ் ஈக்குவல் டு நோட் val ne dot next is equal to head is equal to ne return head. ஸோ இப்போ நான் என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு புதுசா வந்து நோட் கிரியேட் பண்றேன். இப்போ ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்கு. எனக்கு இதுல புதுசா இன்சர்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து புதுசா ஒரு நோடு கிரியேட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நோடோட நெக்ஸ்ட்ல வந்து ஹெட்டை போடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா வந்து எனக்கு இங்க வந்து முன்னாடி இன்சர்ட் ஆகணும். அப்ப முன்னாடி இன்சர்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணணும். அப்புறம் அந்த நெக்ஸ்ட்ல வந்து இதை வந்து லிங்க் பண்ணணும். அப்பனா இது என்னது, ஹெட். ஸோ அந்த வந்து நெக்ஸ்ட்ல வந்து ஹெட்டை லிங்க் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ அந்த புதுசா கிரியேட் பண்ண நோடை வந்து நம்ம ஹெட்டா வந்து சேஞ்ச் பண்ணிடணும். இதுதான் சிம்பிள். ஸோ அப்போ என்னென்ன பண்ணிருக்கேன், புதுசா வந்து ஒரு நோட் கிரியேட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் எலிமெண்ட்ல வந்து ஹெட்டோட அட்ரஸை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நெக்ஸ்ட் அதை புதுசா கிரியேட் பண்ண எலமெண்ட்டே வந்து நான் ஹெட்டா மாத்திட்டேன். அப்புறம் நான் ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்றேன். ஸோ நான் இந்த ஏன் இதை வந்து ஹெட்டை வந்து ரிட்டர்ன் பண்றேன்னா வந்து எப்பயுமே வந்து இந்த ஹெட்ன்றது லிங்க் லிஸ்ட்ல ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஹெட்ன்றது தான் வந்து நம்ம ஸ்டார்டிங் இதோட அட்ரஸ் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் இதோட அட்ரஸ் தான் வந்து இந்த லிங்க் லிஸ்டோட மொத்தமா வந்து நம்ம பிரிண்டே பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான இது. இது ஏன் நான் ரிட்டர்ன் பண்றேன்னா வந்து இதை ஸ்டோர் பண்ணி மறுபடியும் இதுலயே வந்து போடுற மாதிரி. எப்படின்னா வந்து insert at front head ஒரு 20. இப்போ இதை வந்து பிரிண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதலாம். def traversal head root is equal to head and root print root இது வந்து பிரிண்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரூட்ல வந்து ஸ்டோர் பண்றோம். இது நான் சொன்ன முன்னாடியே இந்த ஹெட்ன்றது ரொம்ப முக்கியமான இது லிங்க் லிஸ்ட்க்கு. ஸோ இதை வந்து நம்ம தொலைச்சிடக்கூடாது. அதுக்காக வந்து புதுசா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன் ஹெட்டை வந்து ரூட்னு சொல்லிட்டு. அப்பனா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் லொகேஷன் வந்து எங்கேயுமே மாறாம இருக்கும். ஸோ அந்த ரூட்டை வந்து என்ன பண்றேன், ரூட் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ண லாஸ்ட்ல என்ன இருக்கும் ரூட்ல, ஒண்ணுமே இருக்காது. அப்பனா நம்ம இதே நம்ம ஹெட் வச்சு போட்டா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இந்த லொகேஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதுக்காக தான் வந்து அந்த லொகேஷன் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்றோம். அப்ப ஹெட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வந்து கால் பண்ணி பார்க்கலாம். traversal head இது முன்னாடி இருக்கிறது ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்கா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு 10 இன்சர்ட் பண்ணோம். 10 இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஒரு இன்சர்ட் அட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷன் எழுதுனதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு 20 வந்து இன்சர்ட் பண்ணோம். இப்போ இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனில் எப்படி கரெக்டாக வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 20 இருக்கு, அப்புறம் 10 இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்ல வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து லிங்க் லிஸ்டோட எக்ஸ்பிளனேஷன், கிரியேஷன், அப்புறம் வந்து கோடு. இப்போ வந்து லிங்க் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து டபுள்யூ லிங்க் லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். அப்புறம் வந்து லிங்க் லிஸ்ட்டோட இன்னொரு இன்சர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அன்டில் தென் பாய். Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so